புக் மை ஷோல எப்படி வந்து மூவி டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்றது அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட அமௌண்ட்டை வந்து எப்படி ரீஃபண்ட் வாங்குறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். புக் மை ஷோ ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு சைட்ல வந்து அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து ஷோ ஆகும் உங்களோட டிக்கெட்டு. இங்கே பாத்தீங்கன்னா வந்து கேன்சல் புக்கிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்க வந்து புக் பண்ண தியேட்டர்ல பாத்தீங்கன்னா வந்து கேன்சலைசேஷன் வந்து அவைலபிளா இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து கேன்சல் வந்து பண்ண முடியும். அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேன்சல் புக்கிங் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து காட்டும். அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க கேன்சல் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுத்து இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணீங்களோ அப்படியே அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து ஆகாது. கன்வீனியன்ஸ் ஃபீஸ், அதுக்கப்புறம் கேன்சலைசேஷன் ஃபீஸ் இதெல்லாமே பிடிச்சி பேலன்ஸ் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணுவாங்க. அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்றது பாத்தீங்கன்னா வந்து புக் மை ஷோ ஆப்புக்கே டைரக்டா பாத்தீங்கன்னா வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ரீஃபண்ட் டு பிஎம்எஸ் கேஷ்னு கொடுத்துருப்பாங்க. அது நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா புக் மை ஷோ ஆப்புக்கே வந்து ரீஃபண்ட் வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்றப்ப அந்த கேஷை யூஸ் பண்ணி புக் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து ரீஃபண்ட் டு ஒரிஜினல் பேமெண்ட் மோட் இருக்கும். இப்போ நீங்க வந்து உங்களோட ஜிபே மூலியமாக வந்து புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் வந்து ஆயிடும். ஸோ அது பாத்தீங்கன்னா 7 to 10 days வரைக்கும் ஆகும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. பட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே வந்துடும். இப்போ நீங்க ரீஃபண்ட் கொடுத்ததுமே உடனே கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நான் வந்து அப்படி கொடுக்குறப்ப எனக்கு உடனே தான் வந்து கிரெடிட் ஆனிச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி ஆகுது அப்படிங்கறத நீங்க வந்து பாத்துக்கலாம். பட் வந்து டைம் லிமிட் பாத்தீங்கன்னா 7 to 10 days அப்படின்றத அங்க கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ரீஃபண்ட் டு ஒரிஜினல் பேமெண்ட் மோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்துடும், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கெட் ரீஃபண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ப்ராசஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துடும். அது வந்து கேன்சல் ஆகிட்டு இப்போ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு 7 to 10 daysல வந்து கிரெடிட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா யுவர் புக்கிங் அண்ட் பர்ச்சேஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு அந்த ரீஃபண்டுக்கான ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சா இல்லை என்ன அது ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு புக் மை ஷோ ஆப்பில் நம்ம புக் பண்ண மூவி டிக்கெட் எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.